Hello students, welcome to my channel. இப்போ நான் உங்களுக்கு கன்வர்ஷன் மெத்தட் நடத்த போகிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ன்றது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் ரிசம்பிள் ஆஸ் அ பேலன்ஸ் ஷீட்டு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவர் மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னு நம்ம இருக்கோம் பார்த்தோம் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் எப்படி போடணும்னு நான் சொல்லிக் கொடுத்த முன்னாடியே எது பேஸ் பண்ணி நம்ம போடுவோன்னா மோஸ்ட்லி நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னாலே கேஷ் புக் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். கேஷ் புக் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். ரியல் அக்கௌண்ட் வராது. ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் வராது. இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் என்ட்ரி நம்ம போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் கேஷ் புக் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸ் சாப்டரில் நான் க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி கேஷ் புக் எது பர்சனல் அக்கௌண்ட் எதுன்னு. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது ரெண்டுமே ரெஃபர் பண்ண நாட் ஆன் த பேஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம ட்ரையல் பேலன்ஸே நம்ம போட மாட்டோம் சிங்கிள் என்ட்ரியில் சிஸ்டமில். உங்களுக்கு நல்லா தெரியும், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் நம்ம என்ன போடுவோம், ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ட்ரையல் பேலன்ஸ் போட மாட்டோம். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பேஸ் பண்ணி இந்த கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டோம். இது தனியாக கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். தெர் இஸ் அ நோ ட்ரையல் பேலன்ஸ் இன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? இப்போது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் புக்கிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாறணுன்னா என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துலேருந்து புக்கிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாறணும். ஏன் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம பண்ணுறோன்னா சம் ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது சிங்கிள் என்ட்ரி மட்டும் இருந்தால் அது அக்கௌண்ட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதிலலாம் இன்கம் டேக்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போது நீங்கள் சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணால் மட்டுமே அது கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எப்படி சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கன்வெர்ட் ஆகிறது அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கன்வர்ஷன், அதுதான் இப்போ கன்வர்ஷன் மெத்தட். அதுக்கு தான் பேர் தான் நம்ம கன்வர்ஷன் மெத்தட் சொல்கிறோம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் புக்லேருந்து இதை கன்வெர்டட் இன்டு த டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக்கு. இப்போ சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு முதல்ல திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னது, ஃபைனல் அக்கௌண்ட். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அப்படி போகணும். ட்ரையல் பேலன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம். அதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ட்ரையல் பேலன்ஸும் போட மாட்டோம், ஃபைனல் அக்கௌண்ட்டும் நமக்கு வராது. அப்போ நம்ம எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டோ கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபைனல் ட்ரையல் பேலன்ஸும் நம்ம போட மாட்டோம், ஃபைனல் அக்கௌண்ட்டும் நம்மளால் போட முடியாது. அப்போ எப்படி நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன நமக்கு இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்னா நம்ம என்ன, ஃபைனல் அக்கௌண்ட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், இதுதான் நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்டு. ஃபைனல் அக்கௌண்ட்னா என்னது, ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தான் ஃபைனல் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ட்ரேடிங்க்கு வரேன். இப்போ ட்ரேடிங்கில் நீங்கள் ஆல்ரெடி 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ட்ரேடிங்னா என்ன அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ட்ரேடிங்ன்ற ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம், ஒரு உற்பத்தி பண்ணுற இடம், அதுதான் ட்ரேடிங் நம்ம சொல்லுவோம். இதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், ஆக்சுவலாக ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். முதல்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு, 2 பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். இதில் பாருங்கள், 2 ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம் சிங்கிள் என்ட்ரியாக இருந்தால். இப்போது 2 பர்ச்சேஸ்னால் கேஷ் புக்லேருந்து நம்ம எடுக்கலாம் கேஷ் பர்ச்சேஸு. ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸை நம்மளால் எடுக்க முடியாது. அப்போது நமக்கு சிங்கிள் என்ட்ரியில் இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எடுக்க முடியாது. இது கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் புக்லேருந்து எடுத்துடலாம். ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸு எங்கேருந்தையும் எடுக்க முடியாது. அப்போ ரிட்டர்னும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரிட்டர்ன் எங்கே எடுக்கணும்னா நம்ம பர்சனல் நம்ம கேஷ் புக்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடலாம். 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், கேஷ் புக்லேருந்து நம்மளால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன, டியூ, இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுவும் ப்ரீபெய்டு அட்வான்ஸாக கொடுத்தது. இது ரெண்டும் எங்கே இன்ஃபர்மேஷன் எங்கே எடுத்துக்கலாம், பர்சனல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இது ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்தது பை சேல்ஸ். இந்த மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம சம் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ்னால் இது கேஷ் புக்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்குது தான் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்குது கேஷ் சேல்ஸ். அப்புறம் கிரெடிட் சேல்ஸ். அதேமாதிரி கிரெடிட் சேல்ஸு நம்மளால் சிங்கிள் என்ட்ரியில் எடுக்க முடியாது. இப்போ சிங்கிள் என்ட்ரியில் என்ன எடுக்க முடியாது, கிரெடிட் சேல்ஸ் எடுக்க முடியாது. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து. பை க்ளோசிங் ஸ்டாக் ஃபிசிக்கல் ஸ்டாக்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் நம்ம எண்ணி பண்ணுறது. இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாக்லேருந்து நம்மளால் எடுக்க முடியுன்றது தான் நமக்கு பை க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? அடுத்தது
அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இதில் வந்து 2 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா அந்த பொருளை விற்கிறதுக்காக தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக 2 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். 2 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்ன? சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கமிஷன், அது மாதிரிலாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். அடுத்தது வந்து இது எங்கேருந்து எடுக்கலாம்னா நம்ம கேஷ் புக்லேருந்து சிங்கிள் என்ட்ரிக்கு எடுத்துக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் வந்து வேல்யூ டேக்கன் ஃப்ரம் த ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்து பை இன்கம், ரிசிப்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். பை இன்கம்னு இது ரிசிப்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். இது வந்து ரிசிப்ட் சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம். இதுதான் ப்ராஃபிட் ஆக்ஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. சிங்கிள் என்ட்ரிலேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். அசட் சைட், மிஸ்லனியஸ் அசட், சின்ன அசட்டு, கேஷு, ஸ்டாக்கு, ஃபிசிக்கல் ஸ்டாக் ட்ரேடிங். டெப்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம். அதர் அக்கௌண்ட், டெப்டாஸ்னால் என்ன? பர்சனல் அக்கௌண்ட் தான் டெப்டாஸ் அக்கௌண்ட் சொல்கிறது. ஆக்சுவலாக அதர் அசட்னு வேறு சின்னதாக அசட்டு அப்படின்றது. அடுத்தது என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, நெட் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட், ஆட் ஃப்ரெஷ் கேபிட்டல், லெஸ் ட்ராயிங். கிரெடிட்டாஸ்லேருந்து கேஷ் புக்லேருந்து எடுக்கலாம் அப்படின்றாங்க. அதர் லைபிலிட்டி வந்து பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம். அப்போ அதர் அசட்டும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இப்போது இது நம்ம பார்க்குறோம். என்னென்ன பார்த்தோம்? ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட முடியுமா? வி காண்ட், போட முடியாது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ட்ரேடிங் நம்மளால் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரேடிங் ஏன் போட முடியாதுன்னா, கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம கண்டுபிடிச்சால் நம்மளால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட முடியும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் கன்வெர்ட் ஆகணும்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துலேருந்து கன்வர்ஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கன்வெர்ட் ஆகுனா அப்போ கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நமக்கு தேவைப்படுது. அதுதான். அடுத்தது ப்ராஃபிட் லாஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் போட முடியுமா? போட முடியும். பேலன்ஸ் ஷீட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் போட முடியுமா? போட முடியும். இப்போ பாருங்கள், அப்போது ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்ன தேவைப்படுது? ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்ன தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நாட் அவைலபிள் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் எங்கே இருக்காது? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இருக்காது. அப்போது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டை நம்ம சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி கன்வெர்ட் பண்ணனா, if you want to convert a single entry into double entry means credit sales and credit purchase we needed. That only missing figure. பாருங்க, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கன்வெர்ட் ஆகுனா, சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கன்வெர்ட் ஆகுனா we require trading ப்ராப்பர் பேலன்ஸ் ஷீட். அப்போது என்னது? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் calculate credit sales and credit purchase. அப்போது நமக்கு எது மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்குது? கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் நம்மளோட மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்குது. அப்போது calculation of credit sales and credit purchase மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்கும்போது கன்வர்ஷன் மெத்தட் நமக்கு இதுதான் நம்ம கன்வர்ஷன் மெத்தட் சொல்கிறோம். அப்போ என்னது? கன்வர்ஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் புக் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது என்ன ஆகுது? டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னது? இப்போ புக் அண்டர் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் புக் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் போகணுன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன் நம்ம சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம போகிறோன்னா, வாட் இஸ் த ரீசன் மீன்ஸ் ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். உண்மையான ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் சிங்கிள் என்ட்ரிலேருந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் ஆகிறோம் அப்படின்றது தான் இதோட மீனிங். அடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னதான் இருந்தாலும் சிங்கிள் என்ட்ரி புக் அண்டர் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமாக இருந்தால் இந்த சிஸ்டம் வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருந்தால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வெர்ட் பண்ணுங்கள், நீங்கள் டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுங்கள், புக் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னா, கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் இன் திஸ் லெசன் மீன்ஸ் calculation of credit sales and credit purchase is important. Chapter of missing figure.
இப்போது கேல்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம கண்டுபிடிச்சா நம்மளால் சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமுக்கு கன்வெர்ட் ஆக முடியும். அப்படி ஆகினா மட்டுமே ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்மளால் போட முடியும். ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் அ ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம போட கற்றுக்கணும். அது வந்து ஒரு ஃபார்மட் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸை கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.